எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் எத்தனை? 4. டெஸ்ட் நம்பர் 3ல் சில பேர் சொல்லியிருந்தீங்க, அதாவது என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு. ஆனால் நாம் சில சமயம் முக்கிய குறிப்புகளை உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் சும்மா டைம் பாஸுக்கு பார்க்க வர வேண்டாம். முழுமையாலுமே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுற தேர்வர்கள் மாணவர்கள் மட்டும் வந்து பாருங்கள். சும்மா அலட்சியமாக யாரும் வீடியோ பார்க்க வேண்டாம். நான் ஒன்றும் உங்களை வற்புறுத்தலை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி எம்ஹெச்சி, இந்த 3 விதமான தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சின்னு என்னென்னா அதில் இல்லாமல் ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, குரூப் 8 இந்த மாதிரி. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், அதே மாதிரி எம்ஹெச்சியில் டிரைவர் எக்ஸாம், டைப் ரைட்டிங், இந்த மாதிரி நிறையா வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ அத்துணை விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அமையும். இதில் உள்ள கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து 1-2 கேள்வி கம்பல்சரி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நேரடியாக காணொளிக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ரவீந்திரநாத் தாக்கூர். தேசிய கீதம்னு என்ன? அதாவது ஜனகண மன. அதனால் வச்சுக்கோங்க, ஜனகண மன, இதான் தேசிய கீதம். அதாவது இந்த பாடல் ரவீந்திரநாத் தாக்கூரால் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? வங்காள மொழியால். இதன் இந்தி மொழியாக்கம் அதாவது ஜனவரி 24, 1950 இந்திய அரசமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ இதனால தான் இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இரண்டாவது கேள்வி, தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு. தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். 52 வினாடிகள். அதாவது நாம் பாடும்போதும் அனைவரும் எந்தவித அசைவுகளுமின்றி நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். அடுத்து 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார்? ரவீந்திரநாத் தாக்கூர். ரவீந்திரநாத் தாக்கூர். அதேமாதிரி தேசிய கீதம் முதலாக எப்போது பாடப்பட்டதுன்னா 1911 டிசம்பர் 27ஆம் நாள் அந்த தேசிய கீதம். ஆனால் அரசமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பார்த்திங்கன்னா ஜனவரி 24, 1950. ஆனால் முதலாக பாடப்பட்டது 1911 டிசம்பர் 27. இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தேசிய பாடலும் 24 ஜனவரி 1950 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போதைய குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத் இருந்தபோது. ராஜேந்திர பிரசாத். அடுத்து 4வது கேள்வி, விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர். விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார்?
பிரதம அமைச்சர், பிரதம அமைச்சர். அடுத்த 5வது கேள்வி, இந்திய தேசிய இலச்சினை டேஸில் உள்ள அசோகத் தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சாரநாத். சாரநாத். இந்தியாவின் தேசிய கனி, இந்தியாவின் தேசிய கனி வந்து மாம்பழம். மாம்பழம். அடுத்து 7வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பறவை, இந்தியாவின் தேசிய பறவை மயில். மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். அதே பனைமரங்கிறது தமிழ்நாட்டின் மாநில மரம் தான் பனைமரம். நிறைய பேர் குழப்பிக்குவீங்க. மாநில மரம் தான் பனைமரம். இந்தியான்னு வந்துச்சுன்னா அது ஆலமரம், தமிழ்நாடு வந்துச்சுன்னா அது பனைமரம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தேசிய நுண்ணுயிரி பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ், அதாவது தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ். லாக்டோபேசிலஸ் இதுதான் வந்து தேசிய நுண்ணுயிரி. இதை கண்டுபிடிச்சவர் யார்? 2012ஆம் ஆண்டு டெல்புருக்கி, அவரோட பெரிய வச்சுட்டாங்க அதுக்கு. அதே மாதிரி தேசிய உறுதிமொழி வந்து இந்தியா எனது தாய்நாடு என்பது தான் தேசிய உறுதிமொழி. இதை வந்து எழுதினவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், தெலுங்கு மொழியில். 9வது கேள்வி, 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னுமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்தம். குடியாத்தம் எங்கே இருக்குது? வேலூர் மாவட்டம். இப்போ வேலூர் மாவட்டம்னா ஏற்கனவே ஒரு தொல்லியல் இடம் வந்து இருக்குது. என்னது? பையம்பள்ளி. இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்தோம்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் முழுமையாக காணொலிகளை பாருங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு தானே படிக்கிறீங்க, அதனால் முழுமையாக பாருங்கள். அடுத்து, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காலி வெங்கையா. பிங்காலி வெங்கையா. அதாவது இவர் வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இது வந்து விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இந்த கொடியை வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதாவது 15 ஆகஸ்ட் 1947 அன்று டெல்லி செங்கோட்டையில் ஏற்றினார். தற்போது வந்து சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து, சக ஆண்டு முறையை துவக்கியவர் யார்? சக ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர். கனிஷ்கர். அடுத்த கேள்வி 12வது கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான ஆறு. இந்தியாவின் மிக நீளமான ஆறு. கங்கை. கங்கை.
இது வந்து எவ்வளோ கிலோமீட்ரு? 2525 கிலோமீட்டர். அடுத்து 13வது கேள்வி. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார். இதனோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் வந்து என்னது? ரூபாய். அதாவது 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி அவர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர். அதன் காரணமாகத்தான் அது தற்போது ரூபாய் என மருவியுள்ளது. ரூபாய்க்கான சின்னம் இதை வந்து வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார் 2010ஆம் ஆண்டு. தற்போது வந்து தமிழ்நாடு மாநில பட்ஜெட்டில் தமிழில் உள்ள ரூங்கிறதுலையே பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. இதை கூட சில சமய கேள்விகள் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 14வது கேள்வி. தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் டேஸ் ஆரங்களை கொண்டது? 24 ஆரக்கால்கள் தேசிய கொடி. 15வது கேள்வி. தமிழ்நாடு மாநில விலங்கு வரையாடு. இது வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் வரையாடு. அடுத்து தமிழ்நாடு மாநில பறவை மரகத புறா. அடுத்தது 17வது கேள்வி. தமிழ்நாடு மாநிலத்தின் மாநில மலர்? செங்காந்தல் மலர். 18வது கேள்வி. தமிழ்நாடு மாநில மரம்? பனை மரம். அப்போ இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். அடுத்து 19வது கேள்வி. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? 1950. தேதி நல்லா ஞாபகம் வச்சுக்க. 24 ஜனவரி 1950. அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள்? நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? சரியான விடை 1949. அடுத்து 22வது கேள்வி. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 101 சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. அதே மாதிரி இந்திய குடியரசு நாளின் 3வது நாளானதா ஜனவரி 29ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, அதாவது பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா வந்து சிறப்பாக நடைபெறும். பாசறைக்கு திரும்புதல். அடுத்து காந்தி ஜெயந்தி வந்து அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் அன்று. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சுதந்திர நாள் வந்து 15 ஆகஸ்ட் 1947. குடியரசு தினம் 26 ஜனவரி 26 அந்த மாதிரி தேதி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ நாடு விடுதலை பெற்ற போது மகாகவி பாரதியார் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் யார்? மறைந்த இசைப்பாடகி டி.கே. பட்டம்மாள். அதை நம்ம சேனல் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, கேள்விகள் மட்டும் பார்க்காம லைன் பை லைனும் அதே சமயத்தில் நம்ம பார்த்துடுறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 23வது கேள்வி. இஃது அடிப்படை உரிமை அன்று. இஃது அடிப்படை உரிமை அன்று. ஓட்டுரிமை. ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை அல்ல. அடுத்து 24வது கேள்வி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது வந்து 18. அடுத்து 25வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதாவது அரசியல் நிர்ணய சபை வந்து முதலாக 389 பேர் கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் மற்றும் அமைப்பு வந்து 1946ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. இதன் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அமைப்பில் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உள்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். அதே மாதிரி இந்த அரசியலமைப்பில் பெண்கள் மொத்தம் எத்தனை பேர்? பெண்கள் வந்து மொத்தம் 389 பேரில் 15 பேர் பெண்கள். 7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த 7 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவுக்கு ஆலோசகராக P.N. ராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த குழுவோட முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 நடைபெற்றது. அடுத்து இப்போ தான் அதை சொன்னோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? டாக்டர் P.R. அம்பேத்கர். மொத்தம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னா, இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உள்பட மொத்தம் 60 நாடுகளைச் சேர்ந்த அரசமைப்பு சட்டத்தை வைத்து தான் இந்திய அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் டேஸ் செய்வது டேஸ் ஆகும். அரசியல் ஒழுங்கற்ற முறை. மன்னிக்கவும், 27வது அரசியல் ஒழுங்குமுறை. நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது அரசியல் ஒழுங்குமுறை. நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. 26 ஜனவரி 1950. இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள் செய்யப்பட்டது. இதுக்கான செலவு வந்து 64 லட்சம் ரூபாய். 64 லட்சம் ரூபாய். அந்த நாளில் இது பெருந்தொகை. நமது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னா, நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது.
இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாட்கள் உருவாக்கப்பட்டது? 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். முழுமையாக தயாரானது 1946 நவம்பர் 26. இதனால் நான் வச்சுங்க 1949, நான் 46ன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. 1949 நவம்பர் 26. 22 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் இந்த இந்திய அரசமைப்பு உருவான நாட்கள். அடுத்து, அரசமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில். 30வது கேள்வி, எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை கொண்டு முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினர்? 60 நாடுகள். 60 நாடுகள். 3ஆம் நிலை தொழில்கள் டேஸ் துறை தொழில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சேவை துறை தொழில்கள். சேவைத்துறை தொழில்கள். அதே மாதிரி இன்னொரு தகவல், அதாவது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபால்சாமி, கே.எம். முன்சி, சையத் முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகியோர் சட்ட வல்லுநர்களாக இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவுக்கு தலைவராக பி.ஆர். அம்பேத்கர் நமது அரசியல் அமைப்பு சட்டம் உருவான போது மொத்தம் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணை இருந்துச்சு. தற்போது பார்த்திங்கன்னா அது 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகளாக மாறியுள்ளது. மொத்தம் திருத்தப்பட்ட சட்டங்கள் 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய ஆங்கிலம் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாம் மற்றும் 3ஆம் நிலை தொழில்கள் டேஸ் மையமாக கொண்டே இயங்குகிறது. நகரங்களை மையமாக கொண்டே இயங்குகிறது. கிராமங்களில் டேஸ் தான் பிரதான வேலையாக இருக்கும். கிராமங்கள் என்ன தொழில் பிரதானமாக இருக்கும்? விவசாயம், அதாவது வேளாண்மை. அடுத்து 34வது கேள்வி, தேன் சேகரித்தல் என்பது? தேன் சேகரித்தல் என்பது டேஸ் தொழில்? முதல் நிலை தொழில். முதல் நிலை தொழில். அடுத்து, மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது. மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது 2ஆம் நிலை தொழில்கள். 2ஆம் நிலை தொழில்கள். அடுத்து 36வது கேள்வி, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர்? கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள். அதே மாதிரி உங்களுக்கு சில முக்கிய குறிப்புகளும் இதில் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. சேமிப்புனா என்னென்னா, கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்கு ஒதுக்கப்படும் தொகை தான் சேமிப்பு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும். ஸோ இதுதான் சேமிப்புக்கு உண்டான குறள். அதே மாதிரி முதல்நிலை தொழில்கள் என வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன்பிடித்தல், சுரங்கத் தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவற்றை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல், இதெல்லாம் முதல் நிலை தொழில்கள்.
கீழ்கண்டவற்றுள் முதல்நிலை தொழிலுக்கு உதாரணம் தருக. கால்நடைகள் வளர்ப்பதை ஏற்கனவே சொன்னேன். வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், இது எல்லாமே. அடுத்தது 38வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் நிலை தொழிலுக்கு உதாரணம். இரண்டாம் நிலை தொழிலுக்கு உதாரணம். சர்க்கரை ஆலை. சர்க்கரை ஆலை. மீதியெல்லாம் என்ன இருக்குதுன்னு பாருங்க. இரண்டாம் நிலை தொழில்கள்னா முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல், காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருள்கள், சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள், கடல் உணவு பதப்படுத்தல், இதெல்லாமே இரண்டாம் நிலை தொழிலுக்கு உதாரணங்கள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சேவைத்துறைக்கு உதாரணம் தருக. சேவைத்துறைக்கு உதாரணம் தருக. தொலைபேசி. தொலைபேசி. அடுத்து தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை? பல்லவர். பல்லவர். பாண்டியர் ஆட்சிக்கு பின் வந்தோர். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர். களப்பிரர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த கேள்வி ஞாபகம் வச்சுங்க. களப்பிரர்கள். அடுத்து சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு. ஊர். ஊர். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில். குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். அடுத்தது கூற்று காரணம். இதுக்கு சரியான விடை என்னன்னு பாருங்க. புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. சரி. சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும். அப்போ 2 கூற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 46வது கேள்வி. பண்டை கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் எவ்வாறு அமைந்திருந்தது? பல ஊர்கள் சேர்ந்தது சுற்றம், பல சுற்றம் சேர்ந்தது நாடு, பல நாடுகள் சேர்ந்தது மண்டலம். சரி பச்சுங்களா? ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். அடுத்து 47வது கேள்வி. அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக. அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சேரர்னா வில் அம்பு, சோழர்னா புலி, பாண்டியர்னா மீன் கொடி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 48. வெண்ணி போரில் வெற்றி பெற்றது. கரிகால் வளவன். கரிகால் வளவன். சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல். சங்ககாலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நான் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 50வது கேள்வி. காவிரி ஆற்றின் குறுக்கே
கல்லணையை டேஸ் கட்டினார். கரிகால் வளவன். கரிகால் வளவன். இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. இந்த காணொளி அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஹெச்சி அத்துணை தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜிஎஸ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது தான் அதில் எத்தனை முக்கியமான குறிப்புகள் நான் கொடுத்துருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் காணொலியை அலட்சியமாக பார்க்காம உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய தகவல்கள் தேர்வுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.